விருச்சிகம் ராசி. நீங்கள் இந்த ஃபீனிக்ஸ் பறவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுபோல தான் விருச்சிகம் அப்படின்னு சொன்னாலே நெருப்புள்ள தண்ணி இருக்கிற மாதிரி தான். வெளியில் பார்க்குறதுக்கு அமைதியாக இருப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு வித தீப்பொறி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனால தான் உங்களை ஃபீனிக்ஸ் பறவை போல் அப்படின்னு சொல்கிறோம். இது சாம்பலாகி போனாலுமே அதுக்கப்புறம் அந்த சாம்பல்லேருந்து மீண்டும் எழுந்து வரும். அது மாதிரி தாங்க விருச்சிக ராசிக்காரங்களோ. உங்களோட வாழ்க்கையில் எத்தனை தடவை துன்பம் வந்தாலும் சரி, அதே போல் உங்களோட வாழ்க்கை எத்தனை தடவை உங்களை கீழே தந்தாலும் சரி, நீங்கள் முழுசாக உடஞ்செலாம் போக மாட்டீங்க. மாறா இன்னும் பலமாக திரும்பி வருவீங்க. விழுந்ததை விடவே வேகமாக எழுந்து வந்து உங்கள் திறமையால் நன்மையை பெறக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களோட ராசியின் இயல்பே அதுதான். நீங்கள் சாதாரணமாக எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்க மாட்டீங்க. யோசிச்சா அதை செய்கிற வரைக்கும் ஓய மாட்டீங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே உள்ளுக்குள்ளே ஆழமாக உணரக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு நிறையவே இருக்கும். அதனால தான் சில நேரம் கொஞ்சம் கோபமும் வருது. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுவுமே உங்களுக்கு சரியாக பொருந்தும். அதே போல் அதிக பாசமும் இருக்கும். இந்த பாசம் கண்மூடித்தனமாக இருக்கும். அதே போல் நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாக கொண்டவங்க. இந்த மூணுமே உங்களோட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடியது. அதிக கோபம், அதிக பாசம், அதிகமாக எதிர்பார்ப்பு. ஒரு சிலர்லாம் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்கள் நண்பர்கள்கிட்டே கூட இல்லைன்னா கேட்டு பாருங்கள். உங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்பவுமே கஷ்டமான விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது உண்மையிலேயே கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் உண்மையான அன்புக்கு முக்கியத்துவம் தருவீங்க. அதுதான் மற்றவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசத்தை காட்டுது. நீங்கள் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தான். விழுந்தாலும் சாம்பலே ஆனாலும் மறுபடியும் எழுந்து வருவீங்க. உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டம் ஒவ்வொன்றுமே உங்களை உடைக்கிறதுக்காக வரலிங்க. உங்களை இன்னுமே சக்தி வாய்ந்த நபராக மாற்ற தான் வருது அப்படிங்கிறத உறுதியாக நம்புங்க. பெரும்பாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களை அப்படியே நிறுத்தாது. அந்த பிரச்சனை இன்னுமே உங்களோட வலிமையை ஆழமாக்கும். இதுதான் உங்களுக்கு பலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையுமே துன்பமே வந்தால் கூட துன்பத்திலேருந்து ஒரு லெசனை எடுத்துக்கிட்டு அந்த துன்பத்தையே இன்பமாக மாற்றக்கூடியவங்களா இருக்கீங்க. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், இதனால் என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்கள் இந்த வாரம் பெற போகிறீங்க, அதாவது இந்த வார கிரக நிலை உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கா இல்லை பாதகமான விளைவை ஏதாவது ஏற்படுத்துதா, என்ன செஞ்சால் நன்மையை நீங்கள் பெறலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்ல வந்திருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த விருச்சிக ராசி என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம், வரக்கூடிய கெடு பலனிலிருந்து விடுபட என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். இந்த விருச்சிகம் அப்படின்னு பார்க்கும்போது இதில் விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. நீங்கள் பாருங்களேன், செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. செவ்வாய்க்கு அதிபதி யார்? முருகன். நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு செய்கிறதுனால நன்மை, நல்ல ஒரு உயர்வு இதெல்லாம் பெறலாம். அதுவும் வருஷத்தில் ஒரு முறையாச்சும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க பழனி மலை சென்று பழனி ஆண்டவரை வழிபடுறது அது அற்புதமான உயர்வை ஏற்படுத்தும். உங்களுக்கு பழனி ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா பழனி ஆண்டவருக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை கூட நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். பழனி ஆண்டவன் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே நன்மைகள் சேர உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட பாருங்கள் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். ஏன்னா முருகனின் பரிபூரண அருளும் அம்சமும் கொண்டவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. நீங்கள் முருகன் கிட்ட கேளுங்க, கட்டாயம் எல்லாமே கிடைக்கும். அது அற்புதமான மாற்றத்தை பெறணுமா, நீங்கள் முருகனை தொடர்ந்து வழிபட்டு வாங்க. நன்மை, நல்ல ஒரு உயர்வு நிச்சயமாக வரும். அதே போல் தீராத பிரச்சனை ஒரு சிலது என்னோடய வாழ்க்கையில் இருக்குது, அதுக்கு முடிவே இல்லையா அப்படின்னு வருத்தப்படுறவங்களா இருந்தால் உங்களுக்குமே ஒரு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னா உங்ககிட்டயே இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? அது உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்புங்க. இதை கணிச்சாலே போதும், பிரச்சனைக்கான தீர்வை பெறலாம். வாழ்க்கையில் தீர்க்க முடியாது அப்படிங்கிற எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதை சரியான இடத்துல நாம் தேர்வு செஞ்சு விளக்கம் பெறணும். அதுக்கு தான் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லையுமே ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பு வச்சு உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வை பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் நல்லது. தவற விட்டால் அப்புறம் கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க. சரி வாங்க, உங்களுக்கு இப்போ என்ன விஷயம் சாதகமாக நடக்க போகுது, என்ன செஞ்சால் நன்மையை பெறலாம், இந்த வாரத்தை அற்புதமான வாரமாக மாற்ற என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விரிவான தகவலையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த விருச்சிகத்தில் விசாகம் 4ஆம் பாதம், அதுக்கப்புறம் அனுஷம், அதுக்கப்புறம் கேட்டை இருக்குது.
உங்களுக்கு இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக நிலைகள் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த சுகஸ்தானம், இந்த சுகஸ்தானத்தில் ராகு வராரு. அடுத்தது தான் இந்த பஞ்சமஸ்தானம், அங்கே சனி பகவான் வராரு. ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாயும், சப்தமஸ்தானத்தில் சூரியனும், அஷ்டமஸ்தானத்தில் புதன் சுக்கிரனும் இருக்காங்க. பாக்கியஸ்தானத்தில் பாருங்கள் குருவும், தொழில் ஸ்தானத்தில் கேதுவும் அமைஞ்சிருக்காங்க. இந்த ஒரு கிரக நிலைகள் இப்போ ஏற்பட்டிருக்கு. அதாவது இந்த வாரம் இந்த அமைப்புகள் தாங்க உங்களுக்கு வரக்கூடிய பலன்களை உண்டாக்குது. இப்போ நல்ல விஷயம் ஒன்று நடக்கணும் அப்படின்னு போவோம், ஆனால் அது ஏன் பிரச்சனையாச்சுன்னே தெரியாது. பிரச்சனை வரும் அப்படின்னு போயிருப்பீங்க, ஆனால் அது நல்லபடியாக நடந்திருக்கும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி கண்டிப்பாக 12 ராசிக்காரங்களுக்குமே அவங்களோட வாழ்க்கையில் மாற்றம் தாக்கம் கொடுத்துட்டு தான் இருக்குது. இந்த வாரம் இப்படி சூழல் இருக்கிறதுனால என்னெல்லாம் அவங்களோட வாழ்க்கையில் மாற்றமாக ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த கிரக நிலையை பார்க்கும்போது இந்த வாரம் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக பணம் யார்ட்டையாச்சும் கேட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த எதிர்பார்த்த பண வருமானம் கொஞ்சம் தாமதப்படுங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி பண்ணுங்கள். யாருக்காச்சும் இப்போ பணம் வாங்கி தரேன் வாக்குறுதி கொடுத்துருந்தீங்களா, அந்த மாதிரி டைம் எல்லாம் சொல்லி வாக்குறுதி தராதீங்க. வாங்கி தருவேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா நேரங்காலம் குறித்து நீங்கள் இப்போ பண்ண முடியாது. ஏன்னா எதிர்பார்த்த பண வருமானம் கண்டிப்பாக கொஞ்சம் தாமதமாகும். அதனால் யோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள். அப்படி யோசிக்காமல் செஞ்சீங்கன்னா தேவையில்லாத வீணான பிரச்சனைகளையுமே நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் உங்களோட மனசில் இப்போ பாருங்கள், நல்ல ஒரு தைரியம், அதுக்கப்புறம் தன்னம்பிக்கை இது கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குது. பண விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்தால் போதும், ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் எதிர்பார்த்த உதவி இப்போ உங்களுக்கு சரியான நேரத்தில் பக்கபலமாக இருக்கும். அது சரியாக கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தையுமே ஆராய்ஞ்சி அலசி பார்த்து செய்யுங்க, அது நல்லதாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயமும் இப்போ கொஞ்சம் வரலாங்க. புதிய ஆர்டர் ஏதாவது கிடைக்கும்னு நினச்சிருப்பீங்க, அது கொஞ்சம் தாமதம் மட்டும் வராமல் இருக்காது, கொஞ்சம் தாமதமாக வரும். மனசில் உங்கள் வியாபாரம் பற்றின கவலை பாருங்கள் இப்போ கொஞ்சம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய அலுவலக பணிகளை முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூடுதல் கவனம் எடுத்து செய்கிறது நல்லது. குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழல் வரலாம். அதாவது உங்களோட செயல்கள் மற்றவங்களுக்கு கோபத்தை தரலாம். குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களோட செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தரலாம். விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இருந்தால் குடும்பத்துலேயுமே நிம்மதியான நிலையை நீங்கள் பெறலாம். உங்களோட அலுவலக வேலையுமே கூடுதல் கவனமாக செய்யணும். குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழல் வருது அப்படின்னா அதை நீங்கள் சரி செய்யணும். கணவன் மனைவி உங்களுக்கு இடையில் வீணான வாக்குவாதம் ஏற்படலாம். வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு நிதானமாக அனுசரணையாக பேசி பழகிறது நல்லது. வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உடல் களைப்பும் சோர்வும் கொஞ்சம் வரத்தாங்க செய்யும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியமானாலும் சரி அதில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி யோசித்து அந்த விஷயத்தை செய்யுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாருங்கள், பேச்சின் இனிமை, அதுக்கப்புறம் உங்களுடைய சாதுரியம், இதால் எடுத்த காரியம் எல்லாம் இப்போ சிறப்பாக நடக்குது, நல்லபடியாக கைகூடி வரும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்து மூலம் வர வேண்டிய லாபம் கொஞ்சம் தாமதப்படும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டில் நல்ல ஒரு ஆர்வமாக இருப்பீங்க. விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் தொழில், அதுக்கப்புறம் உங்கள் வியாபாரம் இது தொடர்பாக திடீர்னு பயணம் செய்கிற மாதிரியான வாய்ப்பும் வரும். போட்டி பொறாமை விலகும். வாடிக்கையாளர்களுக்கும் உங்களுக்குள்ளும் ஏற்பட்ட கருத்து மாற்று இப்போ விலகும். கருத்து சொன்னவங்கக்கிட்ட அனுசரித்து போகிறது நல்லது. எதிர்பார்த்தபடி காரியம் சிறப்பாக நடக்கும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். மனக்குழப்பம் நீங்குது, வராமல் நின்ன பணம் கை சேருது. இந்த வாரம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சியுமே சாதகமாக இருக்கும். அடுத்து அனுஷம். அனுஷத்துக்கு பாருங்கள், இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வருது. பணவரத்துமே திருப்தி தரும் வகையில் அமையுது. பணவரத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட கை இப்போ ஓங்கி இருக்கும். இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திட்டு கடன் அடைக்கிறதும், அதுக்கப்புறம் எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குறதும் நல்லது. முயற்சி சாதகமான பலனை தரும். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் கவனமாக செயல்பட்டால் போதும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் வருது. புண்ணிய காரியங்களில் ஈடுபடக்கூடிய யோகம் உண்டாகுது. அடுத்து கேட்டை. கேட்டை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த அளவு வாய்ப்புகள் இப்போ வரும். பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வச்சுக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு வாக்குறுதியாக இருந்தாலும் அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு கொடுங்க. வாக்குறுதி கொடுக்கறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் கோபத்தை குறிச்சிக்கிறதும் நல்லது.
உங்கள் வேலையில் கவனமாக செயல்படுங்க. உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பாருங்கள், இது வரைக்கும் செய்த சிறப்பான செயலுக்கான அங்கீகாரம், பாராட்டு கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இப்போ தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. நினச்ச வேலையை கண்டிப்பாக பெறலாம். முருகப்பெருமானை வணங்கிட்டு உங்களோட அன்றாட வாழ்க்கையை தொடங்குங்க. நன்மை எல்லா வகையிலுமே வந்து சேரும். குடும்பத்திலையுமே அமைதியான சூழல் உருவாகும். சிறப்பான உயர்வு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்காக முருகப்பெருமான் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும், அது அற்புதமான மாற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்டு சிறப்பான உயர்வை நீங்கள் பெற உங்களுக்குமே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். முருகனின் அருளால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். தொட்டது தொடங்கும், நினச்சது நடக்கும். முருகனை மறக்காமல் தினம்தோறும் வழிபடுங்க.